ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைய தீர்ப்பு விடிஞ்சா தெரிஞ்சிடும் யார் சிஎம்னு. இதுக்கு நடுவில் எத்தனை குழப்பங்கள், அரசியல் கருத்து கணிப்பு, அரசியல் கருத்து திணிப்பு, நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் வளம் வந்துச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக பெரும்பான்மையோட ஜெயிக்கணும், இன்னொரு பக்கம் அதிமுக வின் பண்ணணும், இன்னொரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. இப்போ யார் தான் வின் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குன்றதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அரசியல் தலைவர்கள்லாம் என்னென்ன அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க, இதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு இந்த எலெக்ஷன். காரணம் ஒன்றே ஒன்று தாங்க, இதை ஒத்துக்கிட்டே ஆகணும், விஜய் அவர்களோட அரசியல் வருகை தான். தாவேகா அரசியல் என்ட்ரினால பிற கட்சிகள் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் இருந்தாலும் கடைசி நேரத்தில் எல்லாருமே ஒரு கலக்கத்துக்கு போனாங்க. அதுக்கு ஒரே காரணம், தாவேகாவுக்கு வந்த கூட்டம் பெரு ஆதரவு, மக்களோட எழுச்சியும் மாணவர்களோட எழுச்சியும் உலகத்தையே வியந்து உத்து நோக்க வச்சுச்சு. இந்த நேரத்தில் கருத்து கணிப்புலேருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அதில் மேக்சிமமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா திமுக தான் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, அதிமுக ஆட்சி அமைக்கணும். இதுக்கு நடுவில் தொங்கு சட்டமன்றம் அமையும்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, தாவேகா தான் ஜெயிக்க போகுது, இதனால தான் மற்ற கட்சிகள்லாம் பீதியில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மற்ற கட்சி தலைவர்களோ அந்த மாதிரி எந்த விதமான பீதிகளும் இல்லாமல் அவங்க ரொம்ப யதார்த்தமாகவே கடந்து சென்றாங்க. இப்படி முதல் வரிசையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் ரொம்பவே சைலண்ட்டாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, நம்மளுக்கு ஏற்ற தீர்ப்பை கொடுப்பாங்க, நல்லாட்சி கொடுத்துருக்கோம், ஸோ நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, எல்லாருமே பொறுமை காத்துருங்க, ரிசல்ட் அன்னைக்கு தெரிய வரும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எடப்பாடி அவர்களோ அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு அவரும் சுமூகமாக சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்னா, விஜயோட அரசியல் இதுக்கப்புறம் இருக்காதுன்ற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நின்ன தொகுதியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா களத்தில் நிறைய சப்போர்ட்டு கிடையாது, தோழர்கள் இந்த வாட்டி நிறைய சப்போர்ட்டை கொடுக்கலன்னு அவரே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயோட அரசியல் வருகை நிறைய இளைஞர்களை ஈர்த்திருக்கு, ஸோ அரசியல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மாற்றம் கூட வரலாம். அடுத்தது பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டீங்களான்னு, சோறை செய்கிறதுக்கு பசியோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடலாமே, சூடோடு சாப்பிட்டா வாய் சுட்டுரும் இல்லையா, அதை தான் அவங்க ஒரு பழமொழியாகவே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டு கவுண்டிங் நடக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப உஷாராக பார்த்துக்கோங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது, கவுண்டிங்கை சரி பார்த்துட்டு யாரெல்லாம் ஜெயிச்சிட்டிங்களோ அவங்க எல்லாருமே பனையூர் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒரு செய்தி கூட வந்துச்சு, அந்த பக்கம் ஈசிஆர் சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரெசார்ட்டை எதுக்காகனா, அவங்க வெற்றி பெற்றவங்கலாம் வருகையை அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்கள தங்க வச்சு, ஏன்னா இவங்களோட எம்எல்ஏ சீட்டை யாரும் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காகன்னு நிறைய செய்தி ஊடகங்களில் வந்துட்டு இருக்குங்க. இப்படி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு சில பேர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கூவத்தூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அந்த கூவத்தூர் சம்பவம் மாதிரி தாவேகாவுக்கு நடந்துடக்கூடாதுன்னு நிறைய பேர் நிறைய கருத்தை பேசிட்டு வராங்க. இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஆர்வமாக தாவேகா வந்துடும், டிஎம்கே வந்துடும், ஏடிஎம்கே வந்துடும், என்டிகே வந்துடும்னு ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக பெரும்பான்மையாக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. தாவேகா பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்கு சதவீதத்தை நிரூபிப்பாங்க. அடுத்தது நாதாகா, நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே இருக்க வாக்கு சதவீதத்தை விட கொஞ்சம் அதிகப்படியான அவங்க வாக்கு சதவீதத்தை நிரூபித்து காட்டுவாங்க. டிவிக்கு ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குங்க, ஏன்னா அவங்க முதல் தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபீல்டு ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. விஜய் முகத்தை பார்த்து நிறைய பேர் வாக்கு செலுத்தியிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் ஃபீல்டில் ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே இவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க டிவிக்கேவை கம்பேர் பண்ணும்போது. விஜய் முகத்துக்காக வாக்கு நிறைய பேர் இருந்தாலும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதிய ஓட்டுகள், மத ரீதியான ஓட்டுகள், அதுக்கப்புறம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி மேலே இருக்க மோகம், இதனால் அந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுயேட்சையாக நிற்கிற வேட்பாளரும் வாக்குகளை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இவர் யாரோட வாக்குகளை பிரித்தாருன்றது நாளை காலையில் தெரிய வந்துடுங்க. தாவேகா நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை சீட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 25 சீட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாளைக்கு களத்தில் தாங்க தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புரட்சியான எலெக்ஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய கட்சிகளே அவங்களோட குரலில் அந்த கம்பீரம் கொஞ்சம் உடஞ்சி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யதார்த்த பேச்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ பெரிய பெரிய கட்சிகளே சில விஷயங்களை செய்யும் போது நம்மளுக்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இது அரசியல் புரட்சியா, இல்லை அரசியல் மறுமலர்ச்சியா, இல்லை ஆட்சி நீடிக்குமா, புது ஆட்சி மலருமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை போலவே நாளை ரொம்ப எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தாவேகா எந்தெந்த கட்சிகளோட ஓட்டுகளை எடுத்திருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம
டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூக சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சு கொள்வதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காலையில் சந்திப்போம். பாய்.